குரூப் 4 தேர்விற்கு படிப்பவரா நீங்கள் 200க்கு 180 கேள்விகளுக்கு மேல் எடுக்க வேண்டுமா? உங்கள் குருநாத் IAS அகாடமி வழங்கும் ஒரு பிரம்மாண்ட ஆஃபர். மொத்தம் 1500 வீடியோக்கள், 35000 கேள்விகள், பாக்கெட் PDF, ஸ்பாட் மார்க் தெரிவு அடங்கிய குரூப் 4 ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதன் முறையாக 80% ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஃபாஸ்ட் ட்ராக் ஆஃபர் ரூபாய் 1450 மட்டுமே. ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சின் வேலிடிட்டி குரூப் 4 தேர்வு வரை. நமது ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் இணைய I want to join group 4 fast track batch என 9443844441 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த ஆஃபர் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை மட்டுமே. குருநாத் IAS அகாடமி, கண்டோன்மெண்ட், BSNL ஆபீஸ் எதிர்ப்புறம், திருச்சி. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சயின்ஸ்ல பயாலஜில இருந்து டாப் 200 பாயிண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். இந்த வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், சயின்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தாண்டி பயாலஜில இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். அதுவும் குறிப்பா இந்த வீடியோல என்னென்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ்ல அதிகமா கேட்கக்கூடிய டாபிக் தான் பார்க்க போறோம். மனித நோய்கள் இருக்குல்ல, மனித நோய்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவரவியல், அதுக்கப்புறம் செல் உயிரியல், அதுக்கப்புறம் மரபியல், இதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அது ஒட்டுமொத்த கான்செப்ட், கேள்விகள் அடிப்படையில் கான்செப்ட், ஃபேக்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோல முடிச்சு விட்டுறேன். கரெக்டா கவனிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. சரியா? டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் அதுக்கு உள்ள கூடிய எல்லா கான்செப்டும் முடிச்சிடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புற்று செல்கள் உடலின் தொலைவில் உள்ள பாகங்களுக்கு இடம்பெயர்ந்து புதிய திசுக்களை அளிக்கும் நிகழ்வின் பெயர் என்ன? The process in which cancerous cells migrate to distant parts of the body and affect new tissues were called as what அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திசுக்கள்னா என்ன, செல்கள்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதா இந்த கேள்வியோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். கேன்சர் எதனால வருதுன்னு தெரியும். அது மூலமா இருக்கக்கூடிய நோய்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். சரியா? அப்ப திசுக்கள்னா என்ன, செல்கள்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். நீங்க சராசரியா ஒரு மனுஷன் போய் ஏப்பா மனித உடம்பு எதால் ஆனதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு வைங்களேன், இது தெரியாதா? மனித உடம்பு உறுப்புகளால் ஆனது. இதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு, கல்லீரல் இருக்கு, அதாவது லங்ஸ் இருக்கு, லிவர் இருக்கு, கிட்னி இருக்கு, இதெல்லாம் சேர்ந்தா மனித உடம்புன்னு சொல்லுவான். ஆனா ஒரு சயின்டிஸ்ட் போய் நீங்க இதே கேள்வியை கேட்டீங்கன்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, மனித உடம்பு செல்களால் உருவானதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் வேர் கால்ட் அஸ் ஹியூமன் பாடிங்குவாங்க. அப்ப ரெண்டு பேர்ல யார் சொன்னது உண்மை? ரெண்டு பேர் சொன்னது உண்மைதான். என்ன, இந்த நபர் வந்து சாதாரணமா பாக்குறாங்க, மேலோட்டமா சொல்றாங்க, சயின்டிஸ்ட் வந்து உள்ள பூந்து சொல்றாங்க. அப்ப மனித உடம்பு இருக்குல்ல, நம்ம மனித உடம்பு உள்ளுக்குள்ள ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா உறுப்புகள் இருக்கும், அதாவது ஆர்கன்ஸ் இருக்கும். கரெக்டா? ஆங்கிலத்துல ஆர்கன்ஸ். உறுப்புகளை மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா திசுக்கள் இருக்கும். திசுக்கள் அதாவது டிஷ்யூஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. திசுக்களை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா செல்கள் இருக்கும். அப்ப செல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ், செல்கள் எல்லாமே கூட்டமைப்பா சேர்ந்து உருவாக்குனது தான் திசுக்கள். திசுக்களின் கூட்டமைப்பா என்ன சேர்த்து சொல்லுவாங்க அப்படின்னா உறுப்புகள்னு சொல்லுவாங்க. உறுப்புகளின் கூட்டமைப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனித உடம்புன்னு சொல்லுவாங்க. அப்ப மனித உடம்பை உடைச்சு விட்டீங்கன்னா உறுப்புகள் இருக்கும், உறுப்பை உடைச்சு விட்டீங்கன்னா திசுக்கள் இருக்கும், டிஷ்யூஸ் இருக்கும், டிஷ்யூஸ் உடைச்சு விட்டீங்கன்னா செல்கள் இருக்கும். இந்த செல்களை பத்தி படிக்கிறதா முக்கியம். ஏன்னா இதான் கடைசி விஷயம். ஏன்னா செல்கள், இந்த செல்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா மனித உடம்பே உருவாக்குது. அப்ப இந்த செல்கள்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், அது திசுக்களை பாதிக்கும். திசுக்கள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், அது உறுப்புகளை பாதிக்கும். உறுப்புகள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், அது மனித உடம்பை பாதிக்கும். அப்ப செல்லை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, செல்லை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு செல்ல வரக்கூடிய நோய்கள், செல் எதனால், அதாவது செல் எப்படி பிஹேவ் பண்ணுது, செல் எதனை உற்பத்தி செய்யுதுன்னு சொல்லிட்டு செல்லை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து மனித உடம்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. இது புரியுதா? அப்ப திசுக்கள்னா என்ன, செல்கள்னா என்ன, உறுப்புகள்னா என்ன, மனித உடம்புனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிட்டேன். இது ஃபுல்லா சேர்த்ததா பயாலஜின்னு சொல்லுவாங்க, உயிரியல் டாபிக்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப கேன்சர்னா என்னன்னு பார்ப்போம், புற்றுநோய் என்னன்னு பார்ப்போம். இந்த செல்கள் இருக்குல்ல, மனித உடம்புல எல்லா மனிதர்களுக்கும் சரி செல்கள் இருக்கு. இந்த செல்லோட வேலை என்னன்னா, அது நிறைய வேலை பார்க்குதுன்னு வைங்களேன். இன்னொரு வேலை என்னன்னா, இந்த செல் எப்பவுமே டிவைட் ஆகிட்டே இருக்கும். அதாவது செல் எப்பவுமே இறந்து போய் ஒரு புதிய செல்லை உற்பத்தி செஞ்சுட்டே இருக்கும். இது ஒரு நாள்ல சராசரியா நடந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கும். மனித உடம்பு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கும். ஒரு செல் ஒரு இன்னொரு செல்லை உருவாக்கும். அது பேர் செல் டிவிஷன் சொல்லுவாங்க, செல் பிளவுன்னு சொல்லுவாங்க. செல் டிவிஷன். சரியா? செல் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல் டிவிஷன் எப்பவுமே மனித உடம்புல ஆகிட்டே இருக்கும். அந்த செல் டிவிஷன்ல வந்து மைட்டோசிஸ், மியோசிஸ் சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதை நம்ம தனியா பார்ப்போம், இப்போதைக்கு தேவையில்ல. இந்த செல் டிவைட் ஆறப்ப இது நார்மலா நடந்துட்டு இருக்கும். எல்லா செல்லும் வந்து இன்னொரு செல்லை உற்பத்தி செய்யும். செல்கள் இறந்து போகும். இது சராசரி நடக்கிறது. கேன்சர் இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட் இல்லைன்னா கேன்சர் வந்துருச்சுன்னா, இல்லைன்னா கேன்சருக்கான அறிகுறி என்னன்னா, இந்த செல் வந்து சராசரியா டிவைட் ஆகுது, புதிய செல்லை உற்பத்தி செய்யுது. கரெக்ட். இப்ப சப்போஸ் இந்த செல் வந்து
புதிய செல்லை உற்பத்தி செய்யறதை தாண்டி இன்னும் நிறைய செல், ஏகப்பட்ட செல்களை உற்பத்தி செய்யுதுன்னு வைங்க. அதாவது செல் டிவிஷன் இருக்குல்ல, இந்த செல் பிளவு, இது நார்மலா நடக்காம அப்நார்மலா நடந்து நிறைய நடந்துச்சுன்னு வைங்க, எக்கச்சக்க நடந்துச்சுன்னு வைங்க. சரியா? அதுக்கு பேர் தான் வந்து புற்றுநோய்னு சொல்லுவாங்க. அங்க வந்து தேவையில்லாத செல்கள் உருவாகுதுன்னு அர்த்தம். இந்த தேவையில்லாத செல்கள் ஒன்னா சேர்ந்து கலெக்ஷனா உருவாகுதா, அது பேர் கட்டின்னு சொல்லுவாங்க, டியூமர்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த கேன்சர் செல்ஸ், அது பேர், அந்த செல்கள் பேர், எக்ஸ்ட்ரா உருவாகக்கூடிய செல்கள் பேர் கேன்சர் செல்ஸ் சொல்லுவாங்க. இந்த கேன்சர் செல்ஸ் வந்து லிவர்ல உண்டாகலாம், வயிற்றுல உண்டாகலாம், எந்த இடத்துல வேணா, பிரெயின்ல உண்டாகலாம், எங்க வேணா உண்டாகலாம். சரியா? பிரச்சனை என்னன்னா, அது அந்த அந்த உறுப்புல மட்டும் உருவாது, அந்த உறுப்பை மட்டும் அஃபெக்ட் பண்ணுதுன்னா கூட ஓகே. சரியா? அதை டயக்னோசிஸ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. அது கால ஓட்டத்துல என்ன நடக்கும்னா, அங்கிருந்து டக்குன்னு பிளட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த கேன்சர் செல்கள் டக்குன்னு பிளட் வழியா இதயத்துக்கு வரும், பிளட் வழியா லங்ஸுக்கு வரும். இந்த மாதிரி வந்து வேற வேற உறுப்புகள் டிராவல் பண்ணி அங்க என்ன வேலை செஞ்சதோ, அதாவது செல் பிளவுல வந்து அப்நார்மலா, அதாவது நார்மலா இல்லாம வந்து அப்நார்மலா பழைய செல்களை உருவாக்குறதோ அதே வேலையை ஹார்ட்லயும் பார்க்கும், லங்ஸ்லயும் பார்க்கும், இதயத்திலையும் பார்க்கும், நுரையீரலையும் பார்க்கும். அப்ப உடம்பு ஃபுல்லா அந்த கேன்சர் செல்ஸ் பரவிடும். அல்டிமேட்லி கோஸ் டு டெத், இறப்ப நோக்கி விட்டுரும் அந்த பேஷண்ட்டுக்கு. சரியா? இதான் வந்து கேன்சர் செல்ஸ் மனித உடம்புல செய்யக்கூடிய விஷயங்கள். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் நடத்திட்டேன். சரியா? கான்செப்ட் ஃபுல்லா சொல்லிட்டேன். இப்ப ஸ்கூல் புக் அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஃபேக்டா பார்த்துடலாமா? ஸ்கூல் புக் அடிப்படையில் கேன்சர், புற்றுநோய். புற்றுநோய் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் சொல்லி நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, லத்தீன் மொழி, புற்றுநோய்ங்கிறது ஒரு லத்தீன் மொழி. இதுக்கு வந்து கிராப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிராப், நண்டுன்னு அர்த்தமா. புற்றுநோய்க்கு என்ன அர்த்தம்னா நண்டுன்னு அர்த்தம், லத்தீன் மொழியில நண்டுன்னு அர்த்தமா. சரியா? இந்த புற்றுநோயை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் ஆன்காலஜின்னு சொல்லுவாங்க. ஆன்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. புற்றுநோயை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் என்ன? ஆன்காலஜின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन மேத்ஸ் ஃபாலோவிங்ல கேட்டிருக்காங்க. சரியா? அதுல ஆன்கோன் இருக்குல்ல, ஆன்கோ, இந்த ஆன்கோஸ், ஆன்கோங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டியூமர்னு அர்த்தம், அதாவது கட்டிகள்னு அர்த்தம். கட்டிகள், ஆன்கோஸ் அப்படின்னா கட்டிகள்னு அர்த்தம். ஆன்கோஸ் அப்படின்னா கட்டிகள், அதாவது கேன்சர் கட்டின்னு அர்த்தம், அதாவது எக்ஸ்ட்ரா செல்கள்னு அர்த்தம். அது பேர் தான் கேன்சர் கட்டி. சரியா? கேன்சர் கட்டி டியூமர்னு சொல்லுவாங்க. இந்த டியூமருக்கு, அதாவது இந்த டியூமர் இருக்குல்ல, இந்த டியூமர் பேர் கட்டிகள், அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே. இந்த டியூமருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நியோபிளாசம் சொல்லுவாங்க. அதாவது புதிய வளர்ச்சின்னு அர்த்தம். தமிழ்லயும் நியோபிளாசம் தான் புதிய வளர்ச்சி, நியூவா growth ஆகுது, புதிய செல்கள் உருவாகுது, அது பேர் தான் நியோபிளாசம். நியோபிளாசம் இன்னொரு பேர் டியூமர். கேன்சரை பத்தி படிக்கிற படிப்பு பேர் ஆன்காலஜி. கேன்சர் வந்து லத்தீன் மொழியில இருந்து எடுக்கப்படுது, கிராப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப அந்த கேன்சர் வந்து ஒரு உறுப்புல தானே உருவாது, அது பிளட் வழியில மற்ற உறுப்புகளுக்கும் டிராவல் ஆகுது தெரியுமா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது தமிழ்லயும் மெட்டாஸ்டாசிஸ் தான். பயாலஜி ஒரே பிரச்சனை என்னன்னா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இல்லாத பிரச்சனை என்னன்னா அதிகமான பெயர்கள் இருக்கும். அதை நினைச்சா பயப்படாதீங்க, அப்படியே அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டா பேர் ஞாபகம் வந்துடும். மெட்டாஸ்டாசிஸ், மெட்டாஸ்டாசிஸ், மெட்டாஸ்டாசிஸ்னா என்ன? கேன்சர் நோய் மெட்டாஸ்டாசிஸ். சரியா? மெட்டாஸ்டாசிஸ்னா என்ன? கேன்சர் நோய் ஒரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்புக்கு டிராவல் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் வந்து மெட்டாஸ்டாசிஸ் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? மெட்டாஸ்டாசிஸ் சொல்லுவாங்க. சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இப்ப அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இந்த கேன்சர் இருக்குல்ல, இந்த கேன்சர் வந்து 3 வகையா பிரிக்கலாம். 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து கார்சினோமா அப்படிங்குவாங்க, கார்சினோமா அப்படிங்குவாங்க. இன்னொன்னு சார்கோமா அப்படிங்குவாங்க, சார்கோமா. இன்னொன்னு லீக்யூமியா, தமிழ்லயும் லீக்யூமியா தான், லியூக்கிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. கார்சினோமான்னு சொல்லுவாங்க, சார்கோமான்னு சொல்லுவாங்க, லியூக்கிமியான்னு சொல்லுவாங்க. இந்த கார்சினோமா தான் வந்து உடம்புல ஒரு 90% கேன்சர் உருவாக்கக்கூடிய ஒரு காரணிகள் வச்சுங்களேன். அதாவது கார்சினோமா 90% கேன்சர் உருவாக்கக்கூடிய ஏஜென்ட். கார்சினோமானா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல தான் செல்கள் இருக்கு, செல்கள் திசுக்களை உருவாக்கிடுன்னு சொன்னேன்ல, அது திசுக்கள் முக்கியமான 2 திசுக்கள் இருக்கு. ஒன்னு எபித்தீலியல் திசுக்கள், எபித்தீலியல் திசுக்கள், இன்னொன்று வந்து சுரப்பி திசுக்கள். சுரப்பி ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எபித்தீலியல் டிஷ்யூஸ்க்கு எபித்தீலியல் தான் பேரு, சுரப்பி டிஷ்யூஸ் வந்து கிளாண்டுலார்னு பேரு. கிளாண்டுலார் டிஷ்யூஸ், எபித்தீலியல் டிஷ்யூஸ். இந்த எபித்தீலியல் டிஷ்யூஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல வந்து ஸ்கின் இருக்குல்ல, இந்த ஸ்கின்னுக்கு கவர் பண்றது அந்த எபித்தீலியல் டிஷ்யூஸ். எபித்தீலியல்னா ஸ்கின்னை கவர் பண்றது, உறுப்புகளை கவர் பண்ற அந்த ஏஜென்ட் பேர் தான் எபித்தீலியல் திசுக்கள்ங்குவாங்க. அதுக்கான செல்கள், அதுக்கான திசுக்கள் பேர் தான் எபித்தீலியல் திசுக்கள்ங்குவாங்க. கிளாண்டுலர் திசுக்கள்னா ஒண்ணு இல்ல, நம்ம உடம்புல பல்வேறு ஹார்மோன்களை உற்பத்தி செய்வது. இப்ப மகப்பேறுல இருக்க பெண்கள் வந்து பால் கொடுக்குறாங்களா, அந்த தாய்ப்பாலை சுரக்க வைக்கிறது இந்த சுரப்பி திசுகளோட வேலை. நம்ம உடம்புல வந்து HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உற்பத்தி செய்வது, அந்த அசிடிட்டி இருக்குல்ல, அதை உற்பத்தி செய்வது வந்து சுரப்பிகளோட வேலை. ஒவ்வொரு வேலையும் இந்த சுரப்பி திசுகள் செய்கிறது. சரியா? அப்ப சுரப்பி திசுகளின் வேலை வந்து ஒவ்வொரு ஹார்மோனை உற்பத்தி செய்வது. எபித்தியல் திசுகளோட வேலை என்னன்னா இந்த ஸ்கின் கவரிங் தான் எபித்தியல் திசுகள். இந்த 2 திசுகள்ல, இந்த 2 திசுகள் வந்து உருவாகக்கூடிய அந்த கேன்சர் செல்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லா பரவுது அப்படின்னா அது எந்தெந்த உறுப்புகளை அஃபெக்ட் பண்ணும்னா, ஸ்கின் அஃபெக்ட் பண்ணும், லங்ஸ்,
அதாவது நுரையீரலை அஃபெக்ட் பண்ணும். ஸ்டமக், அப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வயிற்றுலையோ நுரையீரலையோ ஸ்கின் தோல்லையோ உருவாகக்கூடிய கேன்சர் பேர் வந்து கார்சினோமான்னு சொல்லுவாங்க. அது எந்த திசுகளை உருவாகக்கூடிய புற்றுநோய் அப்படின்னா எபித்தீலியல் திசுகள் மற்றும் சுரப்பி திசுகள், எபித்தீலியல் டிஷ்யூஸ் அண்ட் கிளாண்டுலர் டிஷ்யூஸ். சார்கோமானா என்ன சொல்லுவாங்கன்னா தசை திசுகள் உருவாகக்கூடிய கேன்சர் பேர் சார்கோமான்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. தசை திசுகள் மஸ்குலர் டிஷ்யூஸ்ல உருவாகக்கூடிய அந்த இதுக்கு பேர் வந்து சார்கோமான்னு சொல்லுவாங்க. இது வந்து போன் கேன்சர் உருவாக்குறதுக்கு ஒரு ஏஜென்ட், போன் கேன்சரை உருவாக்கும். சரியா, சார்கோமா வந்து போன் கேன்சரை உருவாக்கும், எலும்பு புற்றுநோயை உருவாக்கும். லியூகேமியா வந்து என்ன அப்படின்னா உடம்புல வந்து அதாவது வெள்ளை அணுக்கள் இருக்கு. உடம்புல ரத்தத்தை ரெண்டா பிரிக்கலாம், சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அது பேர் லியூகேமியான்னு சொல்லுவாங்க. அதாவது பிளட் கேன்சர், பிளட் தானே, வெள்ளை அணுக்கள் பிளட் தானே, பிளட் கேன்சர். இது ரொம்ப ஆபத்தானது, ஏன்னா பிளட்ல இருக்கு. சரியா, பிளட் தான் ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு பரப்போம், அதுலயே கேன்சர் வந்துருச்சுன்னா அப்படின்னா இது ரொம்ப ஆபத்தானது. லியூகேமியா, பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய்னு சொல்லுவாங்க. குறிப்பா வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகுது, வெள்ளை அணுக்கள்ல கேன்சர் growth அதிகமாகுது, கேன்சர் செல்ஸ் அதிகமாகுது அப்படின்னா லியூகேமியான்னு சொல்லுவாங்க. அப்ப கேன்சரை 3 வகையா பிரிக்கலாம். கார்சினோமா, எபித்தீலியல் மற்றும் சுரப்பி திசுகள் உருவாக்கக்கூடிய நோய்க்கு பேர், அதாவது புற்றுநோய்க்கு பேர் கார்சினோமா. எடுத்துக்காட்டு ஸ்கின் கேன்சர், லங்ஸ் கேன்சர், ஸ்டமக் கேன்சர். சார்கோமா திசுக்கள், அதாவது தசை திசுகள் உருவாக்கக்கூடிய கேன்சர் பேர் வந்து சார்கோமா. எடுத்துக்காட்டுக்கு போன் கேன்சர். லியூகேமியா வெள்ளை அணுக்கள் அதிகரிப்பால் உருவாகக்கூடிய புற்றுநோயின் பேர் லியூகேமியா. எடுத்துக்காட்டுக்கு பிளட் கேன்சர். சரியா, இது 3 வந்து கேன்சரோட வகைகள்ங்க, கேன்சரோட வகைகள். சரியா, அதுலயும் ஒரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்பு டிராவல் ஆகுது தெரியுமா, அது பேர் மேலிக்னன்ட் டியூமர், மெட்டாஸ்டாசிஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் பேர் மெட்டாஸ்டாசிஸ். சரியா, ஆனா இன்னொரு பேர் இருக்கு, அதாவது பயாலஜிக்கலா இன்னொரு பேர் இருக்கு, மேலிக்னன்ட் டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப தீங்கு உள்ள கட்டின்னு சொல்லுவாங்க. மேலிக்னன்ட், இது ஸ்கூல் புக்ல இருக்கு. மாலிக்னன்ட்னா ஒரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்பு டிராவல் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு பேர் வந்து மேலிக்னன்ட் டியூமர். ப்ராசஸ்க்கு பேர் வந்து மெட்டாஸ்டாசிஸ். பயாலஜிக்கலா மேலிக்னன்ட் டியூமர் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. மெட்டாஸ்டாசிஸ்னா நம்மள்ட்ட சொல்லிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு மேலிக்னன்ட் டியூமர் இருக்கு, அது அந்த கேன்சர் செல்ஸ் ஒரு இடத்துல இருந்து இடம் டிராவல் ஆயிட்டே இருக்கு, பயணிச்சுட்டே இருக்கு, அதனால மற்ற உறுப்புகளும் பாதிக்க கூடும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நோய்க்கு பேரு மேலிக்னன்ட் டியூமர். நோயின் பேர் மேலிக்னன்ட் கட்டி. அப்படி இல்ல அதே உறுப்புல தான் இருக்கு அப்படின்னா நான் மேலிக்னன்ட் டியூமர், அதாவது தீங்கற்ற அல்லது மாலிக்னன்ட் அல்லாத கட்டிங்குவாங்க. சரியா, அப்ப கேன்சரோட 3 வகைகள் பார்த்துட்டோமா, கார்சினோமா, சார்கோமா, லியூகேமியா. அதுக்கப்புறம் அந்த நோய்களோட 2 பேர் பார்த்துட்டோமா. பயணிக்குது மற்ற செல்களுக்கு அப்படின்னா மேலிக்னன்ட் கட்டி இருக்கு உங்களுக்கு, பயணிக்கல அப்படின்னா நான் மேலிக்னன்ட் கட்டி அல்லது தீங்கற்ற கட்டி, பினைன் டியூமர் கூட சொல்லுவாங்க. நான் மேலிக்னன்ட் பயணிக்காம அதே இடத்துல இருக்கு கேன்சர் அப்படின்னா நான் மேலிக்னன்ட்டுங்க, இல்லைன்னா பினைனுங்க, தீங்கற்ற நோய்கள்ங்க. சரியா, இந்த கேன்சரை உருவாக்கக்கூடிய அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் வந்து கார்சினோஜன்ஸ் சொல்லுவாங்க. கார்சினோஜன்கள் சொல்லுவாங்க. கார்சினோஜன்ஸ்னா என்ன, இப்போ புகையில இருந்து உங்களுக்கு கேன்சர் உருவாதுன்னா புகையில இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் உருவாக்கக்கூடிய அந்த கனிமம் வந்து அது ஒரு கார்சினோஜன். சூரியன்ல இருந்து யூவி கதிர்கள் இருந்து உங்களுக்கு நோய் ஸ்கின் கேன்சர் வருதா, அந்த யூவி கதிர்கள் ஒரு கார்சினோஜன். எதன் மூலமாக நம்ம கேன்சர் வருதோ அந்த காரணிங்கிறது கார்சினோஜன்ங்குவாங்க. சரியா, இப்ப யுரேனியம் வந்து கதிர்வீச்சுனால வருதா, அந்த கதிர்வீச்சுங்கிறது கார்சினோஜன். எக்ஸ் கதிர்கள் எக்ஸ்ரேஸ்னால வருது, அந்த எக்ஸ்ரேஸ்ங்கிறது கார்சினோஜன். எதன் மூலமா நம்ம உடம்புக்கு கேன்சர் வருதோ அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் கார்சினோஜன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒரு வைரஸ்னால வருதா, அந்த வைரஸுக்கு பேர் கார்சினோஜன். அவ்வளவுதான் கார்சினோஜன் தான், தனி எடுத்துக்க அது தனி பேர்லாம் இல்ல, என்ன ஏஜென்ட் என்ன காரணி அது எல்லாமே கார்சினோஜன் தான். சரியா, இப்ப புற்றுநோயை பத்தி ஃபுல் டீடைல் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொல்லுங்க பார்ப்போம். புற்றுநோய்ங்கிறது அந்த கேன்சர்ங்கிற வார்த்தை எந்த மொழி, லத்தீன் மொழி. அதுக்கு என்ன அர்த்தம், நண்டு, கிராப்னு அர்த்தம். புற்றுநோயை பத்தி படிக்கிற படிப்பு பேர் என்ன, ஆன்காலஜின்னு அர்த்தம். ஆன்கோஸ் அப்படின்னா என்ன, அதாவது அந்த ஆன்கோஸ் அப்படின்னா என்ன, கட்டிகள், டியூமர்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன, நியோபிளாசம்னு அர்த்தம். சரியா, மெட்டாஸ்டாசிஸ்னா என்ன, ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு பயணிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் மெட்டாஸ்டாசிஸ். அந்த நோய் பேர் என்ன, மேலிக்னன்ட் டியூமர். சப்போஸ் அதே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நான் மேலிக்னன்ட் டியூமர், அதாவது மேலிக்னன்ட் அல்லாத கட்டிகள்னு அர்த்தம். சரியா, கேன்சர் எத்தனை வகையா பிரிக்கலாம், 3 வகையா பிரிக்கலாம். சார்கோமாஸ்னா என்ன, கார்சினோமாஸ்னா என்ன, எபித்தீலியல் திசுகள் மற்றும் சுரப்பி திசுகள் உருவாக்கக்கூடிய கேன்சர் பேரு கார்சினோமா. சார்கோமானா எடுத்துக்காட்டு ஸ்கின் கேன்சர், லங் கேன்சர். சார்கோமானா என்ன, தசை திசுகள் உருவாக்கக்கூடிய அந்த புற்றுநோய் பேரு சார்கோமா. 3வது என்ன, லியூகேமியா, ரத்த புற்றுநோய்னு அர்த்தம். சரியா, கேன்சர் ஃபுல் டீடைல்ஸ் புரிஞ்சிச்சா உங்களுக்கு. உலக புற்றுநோய் தினம் வந்து பிப்ரவரி 4ங்க. உலக புற்றுநோய் தினம் வந்து பிப்ரவரி 4. உலக புற்றுநோய் தினம் வந்து வேர்ல்டு கேன்சர் டே பிப்ரவரி 4. நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் வந்து நவம்பர் 7.
இது வந்து விழிப்புணர்வு நவம்பர் 7, புற்றுநோய் தினமே வந்து பிப்ரவரி 4. இந்த 2 நாளையும் ஞாபகம் வச்சுங்க. இது நேஷனல் லெவல்ல, இது வேர்ல்டு லெவல்ல. சரியா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு வாங்க. ஒரு கொஸ்டின் இவ்வளோ பார்த்தா ஒரு 1.5 பேஜை முடிச்சு விட்டேன். ஒரு 5 நிமிஷத்துல 1.5 பேஜை முடிச்சு விட்டேன். சரியா? இப்போ இங்க வாங்க. புற்று செல்கள் உடலில் தொலைவில் உள்ள பாகங்களுக்கு இடம்பெயர்ந்து புதிய திசுகளை அளிக்கும் நிகழ்வின் பெயர் என்ன? மெட்டாஸ்டாசிஸ். மெட்டாஸ்டாசிஸ். சரியா? கார்சினோமானா என்ன? எபித்தீலியல் மற்றும் சுரப்பி திசுகள் உருவாக்கக்கூடிய நோய், புற்றுநோய் பேர் கார்சினோமான்னு சொல்லுவாங்க. லியூகிமியானா ரத்த புற்றுநோய்னு அர்த்தம். இஸ்கிமியானா என்ன அப்படின்னா, இது புற்றுநோயை சம்மந்தப்பட்டதே இல்லை, இது ஒரு இதய நோய். நம்ம இதய தசைகளுக்கு பிளட் சப்ளை கட்டாச்சுன்னு வைங்க, அப்ப அந்த நோய்க்கு பேர் வந்து இஸ்கிமியான்னு சொல்லுவாங்க. சரியா? இஸ்கிமியானா இதய தசைகளுக்கு பிளட் சப்ளை கட்டாச்சுன்னா இஸ்கிமியான்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க. சரியா? அது ஹார்ட் சம்பந்தப்பட்டது. அடுத்தது, எய்ட்ஸ் கேன் பி டிடெக்டட் பை எலிசா டெஸ்ட். எய்ட்ஸ் நோயை எலைசா சோதனை மூலம் கண்டறியவும். ஆமா, எலைசா டெஸ்ட் மூலம் தான் எய்ட்ஸ் நோயை கண்டறிவாங்க. என்ன இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, அந்த எலைசாக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. எலைசாக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, என்சைம் லிங்க்டு இம்யூனோ கார்பன். தமிழ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க. சரியா? என்சைம் லிங்க்டு இம்யூனோ கார்பன் டசே. இதான் வந்து எய்ட்ஸ் நோய் டெஸ்ட் பண்றது கூட அந்த டெஸ்ட் பேரு எலைசா டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இந்த டெஸ்ட் எடுப்பாங்க ஹெச்ஐவி கண்டுபிடிக்கிறதுக்கு. சரியா? ஹெச்ஐவி நோய் அப்படின்னா என்னன்னு பார்க்கறது முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம நோயை தடுக்கிறதுக்கு உடம்புல என்ன விஷயம் நம்ம நோயை தடுக்குதுன்னு பார்ப்போம். நம்ம உடம்புல 2 அணுக்கள் இருக்கா, ஒன்னு ஆர்பிசி, இன்னொன்னு WBC இருக்கா, வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள். இந்த சிவப்பணுக்களோட முதன்மையான வேலை என்ன? நம்ம உடம்பு ஃபுல்லா ஆக்சிஜனை எல்லா செல்லுக்கும் கொண்டு போகும். சுவாசிக்கிறோம்ல ஆக்சிஜன், அதை உடம்பு ஃபுல்லா எல்லா உறுப்புக்கும் கொண்டு போற வேலையை வந்து சிவப்பணுக்கள் செய்யும். வெள்ளை அணுக்கள் நிறைய வேலை செய்யும். அதுல முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது ஃபாரின் ஏஜென்ட் வருது. ஃபாரின் ஏஜென்ட்னா என்ன? வைரஸ், பாக்டீரியா போன்று நம்ம உடம்புல இல்லாத வேற ஒண்ணு வருது உடம்புக்குள்ள, சுவாசிக்கிறது மூலமா உள்ள வருது, உணவு மூலமா உள்ள வருதுன்னா அதை டக்குன்னு கண்டுபிடிக்கும் இந்த WBC. குறிப்பா WBC இருக்கக்கூடிய லிம்போசைட் டக்குன்னு கண்டுபிடிக்கும். லிம்போசைட் இதான் சோல்ஜர்ஸ். இதான் சோல்ஜர்ஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, இந்தியா இருக்கா, இந்தியால பார்டர் இருக்கா, பார்டர் ஃபுல்லாவே நம்ம பாதுகாப்பு படைகள் நிக்கிறாங்களா, ஆர்மி நிக்கிறாங்களா, சோல்ஜர்ஸ் நிக்கிறாங்களா, அதே மாதிரி நம்ம உடம்போட சோல்ஜர் யாருன்னா WBC. அதுலயும் குறிப்பா அந்த சோல்ஜர் கரெக்டான பேரை சொல்லுப்பானா லிம்போசைட்னு சொல்லணும். இதுலயும் பி லிம்போசைட், டி லிம்போசைட் 2 இருக்கு. நீங்க லிம்போசைட்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த லிம்போசைட் தான் உடம்புல சோல்ஜர்ஸ், இந்தியாவுக்கு சோல்ஜர்ஸ் மாதிரி. இப்ப வெளியில இருந்து சைனா ஒரு படையை அமுச்சு விடுறான்னு வைங்க, அது மாதிரி வைரஸ் பாக்டீரியா உடம்புக்குள்ள வருதுன்னு வைங்க, அப்ப டக்குனு இந்த சோல்ஜர்ஸ்லாம் அசம்பிள் ஆயிடும். ஆல் சோல்ஜர்ஸ் அசம்பிள், ஆல் லிம்போசைட்ஸ் அசம்பிள். ஏதோ ஃபாரின் ஏஜென்ட் வந்திருக்குப்பா, ஏதோ வைரஸ் பாக்டீரியா வந்திருக்கு, ஹெச்ஐவி ஏதோ வந்திருக்கு, இது மாதிரி ஏதோ வைரஸ் வந்திருக்கு, கொரோனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிள் ஆயிடும். கண்டுபிடிச்சு இந்த லிம்போசைட் எப்படி இந்த வைரஸை தாக்குனா, இது லிம்போசைட்டுங்கிற ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சுக்கோங்களேன், அது மூலமா குண்டை வச்சு தானே தாக்கும். இந்த கைதி பத்திர சுடுன்னு சுடுவாங்களா, அது மாதிரி தானே தாக்குவாங்க எதிரிய. அது மாதிரி எதிரி எப்படி தாக்குனா, இந்த லிம்போசைட் குண்டுகளை விடும், குண்டுகளை விடும். இதெல்லாம் உடம்புக்குள்ள நடக்குதுங்க. ஏதாவது வைரஸ் உடம்புல நடக்குது, லிம்போசைட் டக்குனு உங்களை காப்பாத்துது. என்ன நன்றி சொல்லுங்க லிம்போசைட்டுக்கு, நன்றி, தேங்க்ஸ் சொல்லுங்க. சடன்னு சுடுல அந்த குண்டை வச்சு, இந்த குண்டுகள்லாம் போய் அந்த எதிரியை போய் தாக்கும், வைரஸ் பாக்டீரியா போய் தாக்கும். இந்த குண்டுகளுக்கு பேர் ஆன்டிபாடிஸ் சொல்லுவாங்க. இந்த குண்டுகளுக்கு பேர் ஆன்டிபாடிஸ் சொல்லுவாங்க. அந்த ஆன்டிபாடிஸ் ரிலீஸ் பண்றது யாரு? லிம்போசைட். எதுக்காக? ஃபாரின் ஏஜென்ட் உள்ள வந்துச்சுன்னா அதை தாக்குறதுக்காக. சரியா? இதான் நடக்குது நம்ம உடம்புல. குறிப்பா WBC தான் அந்த வேலையை செய்யுது. தேங்க்ஸ் டு WBC. RBC நம்ம உடம்புக்குள்ள எல்லா ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குது. தேங்க்ஸ் டு RBC. சரியா? இப்ப ஹெச்ஐவி என்ன வேலை செய்யுதுன்னா, இதை விட ஒரு படி மேல நிக்குது ஹெச்ஐவி. மத்த எல்லா வைரஸ் விட இது என்ன செய்யுது? மத்த வைரஸ் வந்து என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புக்குள்ள புரிஞ்சா லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும், லிவர் அஃபெக்ட் பண்ணும். ஆனா இந்த ஹெச்ஐவியோட ஒரே வேலை என்னன்னா, ஹெச்ஐவிங்கிறது RNA வைரஸ். RNA என்ன? DNA-யோட பாதி தான் RNA. இதான் டிஎன்ஏன்னு வைங்களே, இதுல பாதி இருக்குல்ல, இதான் RNA. சரியா? RNA வைரஸ். இந்த ஹெச்ஐவியோட ஒரே வேலை என்னன்னா, உள்ள வந்தா நான் லங்ஸ் லிவரை அஃபெக்ட் என்ன தாக்க விட மாட்டேன். யார் தாக்க விடாம செய்வேன்? இந்த சோல்ஜர்ஸ் தானே. என்னோட முதல் வேலை இந்த சோல்ஜர்ஸை ஒழிச்சு கட்டுறதா. இதான் ஹெச்ஐவியோட வேலை. இது எப்படி இருக்கு? இதான் வித்தியாசமான வைரஸ். சரியா? உள்ள வந்து மக்கள் அழிக்கிறது பதிலா ஃபர்ஸ்ட் இந்த சோல்ஜர்ஸ் அழிச்சு விட்டுரும், அதுக்கப்புறம் ஈஸியா மக்கள் அழிச்சு விட்டலாமே அப்படின்னு ஹெச்ஐவி என்ன பண்ணணும்னா, உள்ள வந்தோன்னா முதன்மையான வேலை இந்த லிம்போசைட்டை தட்டி தூக்குறதா. அதனால என்னடா ஆன்டிபாடிஸ் ரிலீஸ் பண்ணா குண்டை விட்டா கூட அங்கிட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியா போட்டு தள்ளிடும் லிம்போசைட்டை. எது? ஹெச்ஐவி. சோல்ஜர்ஸே தாக்கிட்டா, இந்தியாவில் சோல்ஜர்ஸே தாக்கிட்டா மத்த நாட்டுல இருந்து வந்துருவாங்கல்ல, அப்ப மத்த நோய்கள்லாம் வேகமா படையெடுத்து வந்துடும் இந்தியாவுக்குள்ள. அப்படியே கோல்டு வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், டயபெட்டிஸ் வந்துடும், எல்லா நோயும் வந்துடும். அப்ப ஹெச்ஐவி நம்மளை அழிக்க வரல, நம்ம சோல்ஜர்ஸ் மட்டும்தான் அழிக்கும்.
சோல்ஜர்ஸ் அழிச்சனால மற்ற நோய்கள்லாம் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே திறந்துட்டுரும் இந்தியாவை, அந்த மாதிரி செய்யும். சரியா? இது புரியுதா? இந்த HIV அப்ப டேஞ்சரான வைரஸ், HIV டைரக்டா அழிக்காது, மற்ற நோய்களை உள்ள கொண்டு வரும். சரியா? அப்ப நம்ம எப்படி அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் HIV பத்தி பார்த்துட்டோம். சரியா? இந்தியாவில் HIV வந்த முதல் பேஷண்ட் எப்போ அனலைஸ் பண்ணாங்கன்னா 1985ல. இதுவும் ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. 1985ல முதல் எய்ட்ஸ் நோய், அக்வைர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரம் சொல்லுவாங்க. எய்ட்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம், அது நோயின் பேர் அக்வைர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரம். வைரஸோட பேர் வந்து HIV. அடுத்து இன்க்ரீஸ் குளுக்கோஸ் லெவல் இஸ் கால்ட் ஹைப்பர்கிளைசிமியா. ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரித்தலுக்கு ஹைப்பர்கிளைசிமியா என்று பெயர். ஆமா, ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் அதிகம் வச்சா அது பேர் ஹைப்பர்கிளைசிமியா என்று பெயர். இது வந்து டயாபிட்டிஸ்ல கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ல. டயாபிட்டிஸ் அதாவது சுகர். டயாபிட்டிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் இதுல அதாவது கேன்சர்னா என்னன்னு பார்த்துட்டோம், செல்கள்னா என்ன பார்த்துட்டோம், செல் எப்படி கேன்சர் உருவாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா முடிச்சு விட்டேன். அடுத்து இந்த ஃபாரின் ஏஜென்டா கூடிய வைரஸ் பாக்டீரியா வந்தா நம்ம இம்யூனிட்டி எப்படி வந்து அடிக்குது, எப்படி தாக்குதுன்னு சொல்லி HIV எப்படி தாக்க முடியலன்னு சொல்லி முடிச்சு விட்டேன். இப்போ இந்த சுகர் இருக்குல்ல, அதை பத்தி முடிச்சாதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த சாப்டரே அடங்குது. அதாவது இந்த 10th பயாலஜில இருக்கும் இது எல்லாமே. சரியா? டயாபிட்டிஸ். டயாபிட்டிஸ் எப்படி வருது, நம்ம உடம்புல எல்லா செல்கள் இருக்குல்ல, சொன்ன செல்கள், இந்த செல்கள் எல்லாத்துக்கும் குளுக்கோஸ் தேவைங்க. குளுக்கோஸ், இந்த குளுக்கோஸ் வந்து நான் சாப்பிட்ற மூலமா உள்ள போகுது. இந்த குளுக்கோஸ் எல்லாம் செல்லுக்குள்ள உள்ள போகணும். அப்பதான் செல் அதை கன்சியூம் பண்ணி எனர்ஜியா உருவாக்கி நிறைய புரோட்டீன்ஸ் உற்பத்தி செய்யும் இந்த செல்லு. அப்ப குளுக்கோஸ் மஸ்ட். நம்ம உடம்புல குளுக்கோஸ்ங்கிறது டைரக்டா, இப்ப செல் இருக்குன்னா இதான் குளுக்கோஸ்னா, குளுக்கோஸ் டைரக்டா உள்ள போக முடியாது. செல்லு லாக்கா இருக்கும், லாக் பண்ணி வச்சுக்கோ, பூட்டு இருக்கும். அப்ப இந்த குளுக்கோஸால டைரக்டா போக முடியாது. அங்கதான் வந்து இன்சுலின் ஒரு ஹார்மோன் வந்து உள்ள வேலை பார்க்குது. உடம்புல இன்சுலின் ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. இந்த இன்சுலினோட வேலையே என்ன அப்படின்னா, உடம்பு ஃபுல்லா இது என்ன பண்ணும்னா, இந்த இன்சுலின் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் இது என்ன செய்யும்னா, இந்த குளுக்கோஸ் உள்ள நுழைய முடியல செல்லுக்குள்ள. ஏன்னா செல்லு பூட்டி இருக்கு, லாக் பண்ணிருக்கு. இந்த லாக்க கீ மாதிரி திறந்து விடும். இன்சுலின்னா படையெடுத்து வந்து எல்லா செல்ல கூடிய லாக்க கீ மாதிரி திறந்து விட்டே போயிட்டே இருக்கும். டக்குனு இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணும்னா, டக்குனு இப்பதான் திறந்துருச்சுல, டக்குனு உள்ள போயிட்டே இருக்கும். இது உடம்பு ஃபுல்லா நடந்துட்டே இருக்கும். சரியா? இப்போ உடம்பு ஃபுல்லா செல்லுக்கு தேவை குளுக்கோஸ். ஆனா குளுக்கோஸ் டக்குன்னு உள்ள போக முடியாது. இதை இன்சுலின் தான் லாக் அண்ட் கீ மாதிரி தந்துட்டு போயிட்டே இருக்கும். சரன்னு குளுக்கோஸ் உள்ள போயிட்டு இருக்கும். செல்லும் வந்து குளுக்கோஸ் அப்படியே கன்சியூம் பண்ணி எனர்ஜி நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம உடம்பு நல்லா இருக்கும். சரியா? இதுதான் நடக்கும். சப்போஸ் என்ன, இன்சுலின் வந்து சுரக்கல, சில நபர்களுக்கு சுரக்கல அப்படின்னா, இன்சுலின் சுரக்கிறது கம்மியா இருக்குன்னா இந்த குளுக்கோஸ் வந்து செல்லுக்குள்ள போகாம தவிக்கும். அப்ப உடம்பு ஃபுல்லா செல்லுக்குள்ள போகாம குளுக்கோஸ் அதிகமாயிடும். அது குளுக்கோஸ் அதிகமான அது பேர் சுகர்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இன்சுலின் சரியா சுரக்கலன்னா நமக்கு சுகர் உருவாகணும் அர்த்தம். சரியா? இல்லைன்னா குளுக்கோஸ் லெவலே அதிகமா நம்ம சாப்பிட்டோம்னா, இப்போ இன்சுலின் நல்லா சுரக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி குளுக்கோஸ் உள்ள நுழைக்குது, அதுக்கு அதிகமா நம்ம சாப்பிட்டோம், அதுக்கு அதிகமா உள்ள வருது நம்ம உடம்புக்குள்ள அப்படின்னா குளுக்கோஸ் செல்லுக்கு தேவையானதை விட அதிகமா இருந்துச்சுன்னா அப்பயும் அது சுகர் தான் சொல்லுவாங்க. சரியா? அது ஒபிசிட்டினால கூட வரும். என்ன இப்போ அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ டயாபிட்டிஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், புற்றுநோய்னா என்னன்னு பார்த்துட்டோம், எய்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், HIV என்னன்னு பார்த்துட்டோம். இன்க்ரீஸ் இன் பிளட் குளுக்கோஸ் லெவல் பேர் தான் ஹைப்பர்கிளைசிமியா. ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரித்தால் ஹைப்பர்கிளைசிமியா என்று பெயர். இது ஸ்கூல் புக்ல இருக்கு. சரியா? இந்த டயாபிட்டிஸ்க்கு அதான் சிம்டமே, குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது. இது எப்படி சார் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது? வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா டயாபிட்டிஸ்னா? யூரின் அதிகமா போயிட்டு இருக்கும். யூரின் அதிகமா போகும் டயாபிட்டிஸ் பேஷண்ட்க்கு. அது பேர் பாலி யூரியான்னு சொல்லுவாங்க. பாலி யூரியா, தமிழ்லையும் பாலி யூரியா தான். சரியா? வேற என்ன சிம்டம்னா, அதிகமா பசிக்கும். அது பேர் பாலிஃபேஜியான்னு சொல்லுவாங்க. பாலிஃபேஜியா இது ஒரு சிம்டம். பாலிஃபேஜியா ஒரு சிம்டம், பாலியூரியா ஒரு சிம்டம். அதிகமா தாகம் அடிக்கும். அது பேர் பாலிடிப்சியான்னு சொல்லுவாங்க. பாலிடிப்சியா இது எல்லாமே 10th ஸ்கூல் புக்ல இருக்கு. இது தமிழ்ல இருக்கு, பாத்துங்க. சரியா? பாலியூரியானா யூரின் அதிகமா போறது, பாலிஃபேஜியானா பசி அதிகமா எடுக்கிறது, பாலிடிப்சியானா அதிகமா தாகமா இருக்கிறது. சரியா? தாகமா இருக்கிறது. யூரின்ல குளுக்கோஸ் கலந்து வெளியேறும். அது பேர் குளுக்கோ யூரியான்னு சொல்லுவாங்க. குளுக்கோ யூரியா எல்லாமே தமிழ் வார்த்தைகளும் அப்படியே பார்த்துங்க. இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன், டைம் இல்லனால தமிழையும் பார்த்துங்க. சரியா? இதேதான் தமிழ்ல பார்த்துக்கணும். இதே பேரு தான். சரியா? பாலி யூரியா அதேதான் தமிழ்ல. சரியா? ரைட். ஸோ டயாபிட்டிஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? எய்ட்ஸ் நோய் ASI என்ற சோதனை மூலம் கொண்டலாம். ஃபர்ஸ்ட் கரெக்ட். இன்க்ரீசிங் குளுக்கோஸ் லெவல் ஹைப்பர்கிளைசியா ரெண்டும் கரெக்ட். ஸோ ரெண்டும் சரி இஸ் த ஆன்சர். மூணாவது, when was anti tobacco day observed? புகையிலை எதிர்ப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? மே 31. சரியா? இந்த புகையிலையை பத்தி ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க, அதையும் பத்தியும் பார்த்துடுவோம். புகையில நமக்கு வந்து அடிக்ஷன், நமக்கு திரும்ப புகையிலை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடிக்டிவ் ஏஜென்ட்டுக்கு பேர் நிக்கோட்டின்னு சொல்லுவாங்க. நிக்கோட்டின் தான் புகையில நம்ம வந்து அடிக்ட் ஆக வைக்கக்கூடிய அந்த காரணி பேர் நிக்கோட்டின்னு சொல்லுவாங்க.
புகையில எது கார்சினோஜன் பார்ப்போம். அதாவது எந்த காரணி கார்சினோஜனா செயல்படுது, அதாவது புகையில இருக்கக்கூடிய எந்த மூலப்பொருள் எந்த வேதிப்பொருள் கார்சினோஜன் கேன்சர் உருவாக்கும் பார்ப்போம். பென்சோபைரின். பென்சோபைரின் பென்சோபைரின் புகையில இருக்கக்கூடிய பென்சோபைரின் தான் நம்மளுக்கு புற்றுநோயை உருவாக்கும். சரியா? இது வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க, கண்டிப்பா அடிச்சிருங்க. ஓகேவா? பென்சோபைரின். அதே மாதிரி புகையில இன்னொன்னு செய்யும், புற்றுநோயை உருவாக்கும். நிக்கோட்டின்ங்கிறது அந்த அடிக்டிவ் ஏஜென்ட், இதெல்லாம் ஓகே தான். இன்னொன்னு செய்யும், என்ன செய்யும்னா நம்ம ரத்த அணுக்கள் வந்து ஆக்சிஜனை கொண்டு போகுதுல, அந்த ஆக்சிஜன் வந்து சிவப்பணுக்கள் வந்து உடம்பு ஃபுல்லா சப்ளை பண்ணுதுல, அது காரணம் வந்து ஹியூமோகுளோபின் சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட். அதுதான் இந்த சிவப்பு அணுக்களுக்குள்ள இருக்கும். அதுதான் வந்து ஆக்சிஜனை எல்லாத்துக்கும் கொண்டு போகும். பஸ் மாதிரி எல்லாத்துக்கும் கொண்டு போகும். சரியா? டிராவல் பண்ணி அதை பஸ் மாதிரி அது ஹீமோகுளோபின் அது ரத்த அணுக்கள் சிவப்பு அணுக்களுக்குள்ள இருக்கும். ஆக்சிஜனை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும். சரியா? கொண்டு போய் நம்ம குளுக்கோஸ், அதாவது நம்ம ஆக்சிஜன் வந்து செல்களுக்கு தேவையில்ல, அதை வந்து கொண்டு போய் சேர்க்கும். இப்போ அந்த ஹீமோகுளோபினும் அந்த ஆக்சிஜன் சப்ளை கட் பண்றதுக்கு இந்த டொபாக்கோல இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம சுவாசிக்கிற டொபாக்கோல கார்பன் மோனாக்சைடு, அதாவது டொபாக்கோல பென்சோபைரின் இருக்குல்லுங்க. இந்த பென்சோபைரின் கேன்சர் உருவாக்குங்க. நிக்கோட்டின் அடிக்ஷனை உருவாக்குங்க. கார்பன் மோனாக்சைடு இந்த ஆக்சிஜன் கொண்டு போதுல ஆர்பிசி, அந்த ஆக்சிஜன் லெவலை கட் பண்ணுங்க. இது எல்லாமே நடக்குங்க புகையிலை நம்ம கன்சியூம் பண்ணா. ஓரல் கேன்சர் வருங்க, வாய் புற்றுநோய் வருங்க. ஏன்னா புகையிலை கன்சியூம் பண்ணா வாய் புற்றுநோய் வந்துருங்க. சரியா? இது எல்லாமே புகையிலையை வந்து நம்ம சுவாசிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். சரியா? அதனால வந்து புகையிலை இல்லா சமூகமாக உருவாக வேண்டும். சரியா? ஸோ மே 31 மே 1 வந்து ஆன்டி டொபாக்கோ ஆக்ட்னு இந்தியாவில் போட்டிருப்பாங்க. புகையிலை எதிர்ப்பு தினம் மே 1 2004 போட்டிருப்பாங்க. சரியா? அதுமே பிப்ரவரி 28 வந்து தேசிய அறிவியல் நாள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சசி ராமன் விளைவை கண்டுபிடிச்சார்ல, அந்த நாள் தான் பிப்ரவரி 28. சரியா? ஸோ இதை பத்தி பார்க்கறது ஒன்றும் இல்லை. அடுத்து போயிடலாம். புகையிலையை பத்தி நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். 1985 ஆண்டில் போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. கரெக்ட். நர்காட்டிக்ஸ் ஆக்ட் 1985 தான் உருவாக்கி இருப்பாங்க. இது ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா தான், நோய்கள் சாப்டர்ல. இதன் மூலமாக நேஷனல் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ, நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் அதாவது போதைப் பொருள் தடுக்கும் அமைப்பு, நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோன்னு சொல்லிட்டு 1986 அமைச்சிருப்பாங்க. நர்காட்டிக்ஸ் சட்டம் போட்டது 85, அந்த அமைப்பு ஆரம்பிச்சது 86. சரியா? 86 ஞாபகம் வச்சுங்க. நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ. சரியா? அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் வந்து 2007 தான் போட்டிருப்பாங்க. சரியா? மார்ச் 2007 குழந்தை உரிமைகள் பாதுகாப்புக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது. இது அமைக்கிறதுக்கு ஒரு சட்டம் போட்டிருப்பாங்களே, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட், குழந்தை உரிமை பாதுகாப்பு சட்டம், அது 2005 போட்டிருப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, குழந்தை உரிமை பாதுகாப்பு சட்டம் போட்டது 2005, அந்த ஆணையம் அமைச்சது 2007. நர்காட்டிக்ஸ் சட்டம் போட்டது 85, ஆணையம் அமைச்சது 86. அவ்வளவுதான் இந்த இதுல அவ்வளவுதான் இருக்கு. சரியா? அடுத்தது போயிடலாம். Choose the correct pair. பசுங்கணிகம், வண்ணக்கணிகம், வெளிர்கணிகம், குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். இது வந்து தாவரவியல் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர், அதாவது ஒரு கொஸ்டின். சரியா? பிளான்ட் எப்படி வந்து அதோட உணவை வந்து உற்பத்தி செஞ்சு அதை தயாரிக்குது அப்படின்னா, முக்கியமான காரணம் வந்து பிளாஸ்டிடுகள்னு ஒன்று இருக்கும். அதாவது கணிகங்கள்னு பிளான்ட்டுக்குள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும், கணிகங்கள், பிளாஸ்டிட்ஸ். அந்த பிளாஸ்டிட்ஸ் தான் உணவை உற்பத்தி, அதாவது ஒரு தாவரத்துல உணவு உற்பத்தி அதுக்கான காரணமே அந்த பிளாஸ்டிக் தான், கணிகங்கள் தான். ஆனா கணிகங்கள் ஒரு தாவரங்குள்ள வெவ்வேறு வகையில இருக்கும், குறிப்பா 3 வகையில இருக்கும். சரியா? குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் வந்து கிரீன் கலர் கணிகங்கள், பச்சை நிறம் உள்ள கணிகங்கள் பேர் குளோரோபிளாஸ்ட். இதான் முக்கியமான பிளாஸ்ட், ஞாபகம் வச்சுங்க. குளோரோஃபில்னு ஒரு கண்டென்ட் உள்ள இருக்கு. இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து ஏன் பச்சை கலர்ல இருக்குன்னா, குளோரோஃபில்னு ஒரு கண்டென்ட் இருக்கு, அதனால தான் பச்சை கலர்ல இருக்கும். குரோமோபிளாஸ்ட் வந்து ரெட் கலர், ரெட், எல்லோ, ஆரஞ்சு, இந்த மாதிரி விதவிதமான கலர்ல இருக்கும். குரோமோபிளாஸ்ட்ங்கிறது இதுவும் தாவரத்துக்குள்ள இருக்கக்கூடிய உணவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கணிகங்கள் தான். லியூகோபிளாஸ்ட் வந்து கலர்லெஸ், நிறமற்று காணப்படும். இது 3மே வந்து உணவை உற்பத்தி செய்வதற்கு பல்வேறு வகையில உதவும். குறிப்பா குளோரோபிளாஸ்ட் வந்து முக்கியமா உதவும். அதுல கிரீன் கலர் செடி பச்சை கலர்ல இருக்கிறது காரணமே குளோரோஃபில் தான். அந்த குளோரோஃபில் பச்சை கலர்ல இருக்கும். அது வந்து காணப்படக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட். ஸோ 3மே தப்பு தான், எதுவும் இல்லை இஸ் த ஆன்சர். எல்லாம் மாறி மாறி தான் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. குளோரோபிளாஸ்ட் பச்சை, குரோமோபிளாஸ்ட் சிவப்பு, எல்லோ, ஆரஞ்சு, லியூகோபிளாஸ்ட் வந்து கலர்லெஸ். இதெல்லாமே எதுக்காக? உணவை வந்து தயாரித்து உற்பத்தி செய்வதற்கான காரணிகள் தான் இந்த கணிகங்கள். சரியா? இது வந்து தாவரவியல்ல ரொம்ப முக்கியம். ஏடிபியின் விரிவாக்கம் என்ன? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் தான் ஏடிபியோட விரிவாக்கம். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த தாவரம் இருக்குல்ல, தாவரம் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பிளாஸ்டிடுகள் மட்டும் முக்கியம் இல்லை. ஏன்னா பிளாஸ்டிடுகள் உணவை எப்படி தயாரிக்குது, உணவை எப்படி சேகரிக்குது, அதுக்காக மட்டும் காரணிகளா செயல்படுது. ஆனா எதுல இருந்து எனர்ஜி கிடைக்குது? பிளான்ட் உணவு. ஓகே, என்ன உணவு?
தாவரத்துக்கு என்ன உணவு எங்க இருந்து வருதுன்னு தெரியணும்ல. அது இப்பதான் ஒளி சேர்க்கைங்குவாங்க, போட்டோ சிந்தசிஸ் சொல்லுவாங்க. நம்ம தாவரத்துக்கு எங்க இருந்து வந்து எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா 3 காரணிகள், கார்பன் டை ஆக்சைடு ஒண்ணு, தண்ணி ஒண்ணு, கூடவே சன்லைட். இது 3மே பயன்படுத்திக்கும் தாவரம். இந்த 3மே பயன்படுத்தி தான் தன்னை வந்து ஆற்றல் மிக்க தாவரமாக செயல்படுத்திக்கும். அதான் உணவை வந்து இப்படிதான் உற்பத்தி செய்யும். சரியா? அது உள்ள வந்து குளோரோபிளாஸ்ட் அது உணவு ப்ராசஸ் செய்யக்கூடிய ஏஜென்ட் செய்யுது. ப்ராசஸ் பண்றது அது பண்ணுது. ஆனா அந்த ப்ராசஸ்க்கு பேரே வந்து போட்டோசிந்தசிஸ், ஒளி சேர்க்கை. கார்பன் டை ஆக்சைடு, அப்ப தாவரத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணும், தண்ணி வேணும், நீராவிகள் வேணும், சூரியன் வேணும். இது 3 இருந்தா கூடவே குளோரோஃபில் கண்டென்ட் இருக்குல்ல, அதுவும் கூட ஹெல்ப் பண்ணும். உள்ளுக்குள்ளேயே குளோரோஃபில், இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்ம தாவரத்துக்கு குளுக்கோஸ் கிடைக்குது. எனர்ஜினா குளுக்கோஸ் தானே. குளுக்கோஸ் ஃபார்முலா என்ன? C6H12O6. சரியா? கூடவே பை ப்ராடக்ட் என்ன கிடைக்குதுன்னா தண்ணி H2O, கூடவே இன்னொரு பை ப்ராடக்ட் வந்து O2 கிடைக்குது. O2 வந்து கேஸ்னால வெளியேறிடும். அதனால அந்த மேல ஒரு சிம்பிள் போட்டுக்கிறேன். அப்படி போட்டேன்னா கேஸ் வெளியேறுதுன்னு அர்த்தம், கேஸ்னு அர்த்தம். சரியா? ஸோ இதை சால்வ் இது பண்ணோம்னா 6H2 இங்க 12 வரும், இங்க 6 வரும். சரியா? கட் ஆயிடும். சரியா? இதை பேலன்ஸ் பண்றேன் ஈக்குவேஷனை. ஸோ இதான் வந்து போட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, ஒளி சேர்க்கைக்கான அந்த ஈக்குவேஷன். ஸோ இது 3 சேர்ந்து இதான் 3 இன்புட்டு, இதான் அவுட்புட்டு. ஸோ இது வந்து வெளியேறிடும். சரியா? இது ஒரு அவுட்புட் தான். குளுக்கோஸ் அல்டிமேட்டா குளுக்கோஸ் கிடைச்சிச்சு, தாவரத்துக்கு குளுக்கோஸ் கிடைச்சிச்சு. இந்த குளுக்கோஸ் கிடைச்சா மட்டும் போதாது, இந்த குளுக்கோஸ்ல இருந்து ஒரு எனர்ஜி வெளியேறும். அது பேர் தான் அடினோ ட்ரைபாஸ்பேட், அதாவது ஏடிபி. இதுதான் வந்து செல்லுக்கு வந்து குளுக்கோஸ் தேவையில்ல, அது ஏதாவது ஒரு மூலக்கூறு மாதிரி தேவை, ஒரு கெமிக்கல் மாதிரி தேவை, அது பேர் தான் ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். சரியா? அப்ப கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி, சூரிய ஒளி 3 சேர்ந்து குளுக்கோஸ் டைரக்டா ஏடிபி உருவாக்குது. ஏடிபியை செல்லு கன்சியூம் பண்ணி எனர்ஜியை உருவாக்கிக்கிறது. இப்படிதான் தாவரவியல் நடக்குது. தாவர செல்கள் இப்படிதான் உயிர் வாழ்து. சரியா? ஓகே. ஒளி சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தவர் யார்? மெல்வின் கால்வின். Who discovered chemical pathway of photosynthesis? இந்த ஏடிபி ஒன்று உருவாகுது, குளுக்கோஸ் ஒன்று நடக்குது, இதெல்லாம் குளோரோபிளாஸ்ட்ல நடக்குது. இந்த ப்ராசஸ் எல்லாமே கண்டறிந்தவர் யார் அப்படின்னா மெல்வின் கால்வின். அது போய் கால்வின் சுழற்சின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ எக்ஸாம்ல கேட்பாங்க, கெமிக்கல் பாத்வே, ஒளி சேர்க்கை நடப்பதற்கு அந்த வேதியியல் அந்த நிகழ்வுகளை கண்டறிந்தவர் யாருன்னா மெல்வின் கால்வின். அது போய் கால்வின் சுழற்சிங்குவாங்க, கால்வின் சைக்கிள்ங்குவாங்க. சரியா? அது பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, இந்தியன் சயின்டிஸ்ட் C.N. Rao was conferred பாரத ரத்னா in 2013. C.N. Rao அவருக்கு 2013ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. கரெக்ட் தான். ஆர்டிபிஷியல் போட்டோசிந்தசிஸ் ஒரு கான்செப்ட் உருவாக்கி இருப்பாரு இந்த C.N. Rao. அதனால அவருக்கு பாரத ரத்னா கொடுத்திருப்பாங்க. அதாவது ஆர்டிபிஷியலா சூரிய ஒளியில இருந்து எப்படி நமக்கு தேவையான எனர்ஜி எடுக்கிறது, ரெனியூவபிள் எனர்ஜி இருக்குல்ல, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அதை வந்து சூரிய ஒளியில இருந்து எப்படி எடுக்கிறது, சரியா, சன்லைட்ல இருந்து எப்படி எடுக்கிறது, அதை வந்து கண்டறிந்தவர் யார் அப்படின்னா C.N. Rao. அது பாரத ரத்னா 2013 கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? இந்த 2013 வருஷம் ஸ்கூல் புக் தமிழ்ல மிஸ் ஆகும், ஆனா இங்கிலீஷ்ல இருக்கும். He works on artificial photosynthesis. ரெண்டுமே கரெக்ட். டு ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் ஃபியூல். ஹைட்ரஜனுக்கு தேவையான ஃபியூல். சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். இது எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா பாக்ஸ்ல இருக்கும். இது கிளைகாலிசிஸ் நிகழ்வு எங்கே நடைபெறும்? கிளைகாலிசிஸ் நிகழ்வு சைட்டோபிளாசத்தில் நடைபெறும். அதாவது தாவரத்துல கிளைகாலிசிஸ்னு ஒரு நிகழ்வு நடக்குது. சரியா? கிளைகாலிசிஸ்னா ஆக்சிஜன் சப்போர்ட்டோட ஏரோபிக் ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, கிளைகோசிஸ் நிகழ்வு வந்து சைட்டோபிளாசம்ல நடக்கும். சார் சைட்டோபிளாசம்னா என்ன சார்? சார் நியூக்ளியஸ் அணுக்கருனா என்ன சார்? சார் அணு உட்கருனா என்ன சார்? சார் மைட்டோகாண்ட்ரியானா என்ன சார்? அதெல்லாம் தெரிஞ்சாதானே சார் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அங்கதான் அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. உங்களுக்கு செல் எப்படி, இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கேன்சர் செல்னா செல்லு கண்ணாப்பினா டிவைட் ஆகிறத பத்தி சொல்லிட்டேன். புகையில உள்ள பூந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எய்ட்ஸ் நோய் எப்படி உருவாதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். டயாபெட்டிஸ் எப்படி உருவாது, அதன் சம்பந்தப்பட்ட நோய்கள் எப்படி உருவாதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். தாவரவியல் என்னென்ன பிளாஸ்ட் கணிகங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஒளி சேர்க்கைனா என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. அது மூலமா இருக்கக்கூடிய அந்த துணை கேள்விகள் மெல்வின் கால்வினா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். சட்டங்கள் ஸ்கூல் புக்ல சயின்ஸ் புக்ல எங்க கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப செல்னா என்ன, செல்லு உள்ள என்ன இருக்கு, இந்த கொஸ்டினை பாருங்க. ராபர்ட் ஹூக் என்பவர் முதலில் 1665 செல்களை கண்டறிந்தார். ஓகே, கரெக்ட். சைட்டோபிளாசம் மற்றும் நியூக்ளியஸ் ரெண்டும் சேர்ந்து புரோட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டுமே கரெக்ட். சரியா? இப்ப நான் என்ன சொல்ல போறேன் உங்களுக்கு அப்படின்னா, இந்த செல்னா சார் என்ன சார், மனித உடம்பு உறுப்பா உருவாது, உறுப்பை பிரிச்சா திசுவை பிரிச்சா செல்லு, அந்த செல்லுக்குள்ள என்னதான் சார் இருக்குன்னு கேட்பீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த செல்லே முடிஞ்சு, செல் உயிரிலே முடிஞ்சு, நீங்களே போய் எல்லாத்தையும் ஃபாஸ்டா படிச்சிருவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, செல் ரவுண்டா இருக்கும். நம்ம உடம்புல கூடிய எல்லா செல்களும் ஒரு செல் எடுத்துக்கிறேன், அந்த ஒரு செல்லை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுதான் எல்லா செல்லையும் நடக்கும். செல்லு ரவுண்டா இருக்கும். செல்லை சுத்தி செல் சுவர் இருக்கும். சரியா? ப்ரொடெக்ஷனுக்காக.
செல்லுக்கு நடுவுல வந்து அணுக்கருன்னு இருக்கும், நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும். இப்படிதான் செல் உருவாயிருக்கு. சரியா? செல்லை கண்டுனது தான் ராபர்ட் ஹூக் 1665. அணுக்கருக்குள்ள அணு உட்கருன்னு ஒன்று இருக்கு. இது வந்து செல்லு, இது வந்து செல்லோட அணுக்கரு இருக்கிறது, உள்ள இருக்கிறது அணு உட்கரு. இல்ல இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா, அதாவது நியூக்ளியஸ்க்கு வெளியில, செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்க்கு வெளியில, இந்த ஏரியாவுக்கு பேர் சைட்டோபிளாசம் சொல்லுவாங்க. சைட்டோபிளாசம் சொல்லுவாங்க. சரியா? இந்த ஏரியா பேரு அணுக்கருன்னு சொல்லுவாங்க, இந்த ஏரியா பேரு அணு உட்கருன்னு சொல்லுவாங்க. ஸோ நியூக்ளியஸ், அணு உட்கரு, நியூக்ளியோலஸ் சொல்லுவாங்க. சரியா? இப்ப நான் ஒன்னு சொல்றேன், அதை மட்டும் கவனிங்க. ஒரு ஃபேக்டரி எடுத்துங்க. சரியா? சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு ஃபேக்டரியோட வேலை என்ன? ஒரு ப்ராடக்டை உற்பத்தி செய்வது, அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதா ஃபேக்டரியோட வேலை. அந்த ஃபேக்டரிக்கு காம்பவுண்ட் இருக்கும், அந்த ஃபேக்டரிக்கு பவர் சப்ளை இருக்கும், அந்த ஃபேக்டரியில குப்பையை அகற்றுறதுக்கு குப்பை தொட்டி இருக்கும். சரியா? அந்த ஃபேக்டரியில அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு முக்கியமான இடம், இந்த நடு சென்ட்ரல் பிளேஸ் ஒன்று இருக்கும். அதை உற்பத்தி செய்வதற்கு யார் காரணம்னு சொல்லக்கூடிய அந்த மெமரி, யார் அதை உற்பத்தி செய்வதற்கு அந்த கெமிக்கல் என்னென்ன கெமிக்கல் வேணும் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் இருக்கும்ல ஒரு ஃபேக்டரியில. அது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அந்த ஃபேக்டரியும் நம்ம உடம்புல கூடிய ஒவ்வொரு செல்லோட வேலையும் நான் அப்படியே கம்பேர் பண்றேன். அது மூலமாவே முடிஞ்சிடும். சரியா? நல்லா கவனிங்க. ஒரு செல்லோட வேலை என்னன்னா புரோட்டீனை உற்பத்தி செய்வது, புரதங்களை உற்பத்தி செய்வது. இதான் ஒரு செல்லோட மெயின் வேலை. ஃபங்க்ஷன் என்னன்னா நிறைய இருக்கு. புரதங்களை உற்பத்தி செஞ்சு நம்ம உடம்பு ஃபுல்லா சப்ளை பண்ணி எனர்ஜியா வச்சுக்கிறது. இதான் ஒவ்வொரு செல்லோட வேலை. என்ன உற்பத்தி செய்வது? புரதங்கள். ஒரு கெமிக்கல், இப்போ ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி எப்படி சிமெண்ட் உற்பத்தி செய்யணுமோ அது மாதிரி புரதங்களை உற்பத்தி செய்வதா செல்லோட வேலை. அது எப்படி உற்பத்தி செய்யுதுங்கிறத சொல்றேன், கவனிங்க. சரியா? இந்த செல்லை சுத்தி இந்த சைடும் எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல்ல அமைஞ்சிருக்கு. இந்த சைடும். சரியா? இப்ப புரோட்டீனை எப்படி உற்பத்தி செய்யுதுன்னு சொல்றேன். அது மாதிரி இன்னொன்னு சொல்றேன், கவனிங்க. செல்ல அங்கங்க அமினோ அமிலங்கள்னு சொல்லிட்டு அங்கங்க இருக்கு. அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸ் தான் புரோட்டீனை உற்பத்தி செய்வதற்கு மூலக்கூறு, ரா மெட்டீரியல். அது செல்லுக்குள்ளேயே இருக்கும். நம்ம உணவு மூலியமா அது உள்ள போயிடும் செல்லுக்குள்ள. சரியா? சாப்பிட்ற நியூட்ரிஷன் மூலியமா உள்ள போயிடும். ஸோ அமினோ அமிலங்கள் அங்கங்க சுத்திட்டு இருக்கும் ஒவ்வொரு செல்லையும். இப்போ இந்த அமினோ அமிலங்கள் மூலமா தான் புரதங்களை உற்பத்தி செய்ய போகுது இந்த செல்லு. ஒவ்வொரு செல்லும் எப்படி உற்பத்தி செய்வது, யார் உற்பத்தி செய்யறா, எதன் மூலமா உற்பத்தி செய்யுது, அதை வந்து அப்படியே பார்ப்போம். கரெக்டா கவனிங்க. இந்த அணு உட்கருக்குள்ள ரைபோசோம்னு ஒன்று உள்ள இருக்குங்க. ரைபோசோம்னு இங்க ஒன்று இருக்கு. இதை நான் முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், டக்குன்னு நான் சொல்லிடுறேன். ரைபோசோம்கள்னு சொல்லிட்டு அணு உட்கருக்குள்ள ஒன்று இருக்கு. இங்க நியூக்ளியஸ்ல டிஎன்ஏ இருக்கு. சரியா? ஆக்சுவலா டிஎன்ஏ ஸ்ட்ரைட்டா இருக்காது, குரோமாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் வடிவத்துல டிஎன்ஏ ஒட்டிட்டு இருக்கும். சரியா? எங்க இருக்கு? அணுக்கருல. அணு உட்கருல ரைபோசோம், அணுக்கருல டிஎன்ஏ. சரியா? இந்த டிஎன்ஏ பாதி தான் என்ன சொன்னேன்? ஆர்என்ஏன்னு சொன்னேன். சரியா? இப்ப புரோட்டீனை உற்பத்தி செய்வதற்கு இந்த ரைபோசோமும் ஆர்என்ஏவும் வெளியில வரும். அதான் நியூக்ளியஸ் விட்டு வெளியில வரும், செல்ல விட்டு இல்ல. நியூக்ளியஸ்ல அங்கங்க ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியா டிஎன்ஏ வராது, அதோட பாதி ஆர்என்ஏ அப்படியே வரும், அப்படியே வெளில வரும். இது எப்பவுமே வந்துட்டே இருக்கும் செல்ல. சரியா? ரைபோசோம் அப்படியே இது உள்ள ஹோல்ஸ் இருக்கும், அது உள்ளே வந்து இது உள்ள வந்துடும். இப்ப ரைபோசோமும் ஆர்என்ஏவும் எங்க வந்துருச்சு? சைட்டோபிளாசத்துக்கு வந்துருச்சா? இப்ப புரோட்டீன் உற்பத்தி செய்யக்கூடிய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். ரெண்டும் எப்படி ஸ்டார்ட் பண்ணும்னா, இந்த வெளில வந்த ரைபோசோமோ ஆர்என்ஏவோ நேரா போய் ஏதோ ஒரு எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல்ல போய் ஒட்டிக்கும். இங்கிட்டோ அங்கிட்டோ ஏதோ ஒரு எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல்ல போய் ஒட்டிக்கும். சரியா? எல்லா ரைபோசோமும் எல்லா ஆர்என்ஏவோ இப்ப இந்த அங்க போய் ஒட்டுதுல, அப்ப அங்க வேலையை தானே அந்த எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் வேலையை செய்யுது. அதனால வந்து சொரப்பான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல்னு சொல்லலாம். ஏன்னா அங்கதானே வேலையை செய்யுது. அப்ப சொரப்பா மாறிடும் ஒரு கட்டத்துல. மீதி இருக்கக்கூடிய எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், அதாவது வேலை செய்யாத ரைபோசோம் இல்லாத எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் பேர் வந்து வளவளப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரியா? சோ சொரப்பாக்கு காரணமே அந்த ரைபோசோம் வேலை செய்யறதுனால தான். சரியா? அப்படியே நெட்டுக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கும். எப்படி சார் புரோட்டீன் உற்பத்தி செய்யுது? ரைபோசோம் இப்ப இருக்கு கையில, இந்த ஆர்என்ஏ ஏதோ ஒன்று இருக்கு உள்ள. இந்த அமினோ அமிலங்கள் மூலமா தான் புரோட்டீன் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னீங்க. எப்படி சார் உற்பத்தி ஆகுது? அங்கதான் கவனிங்க. இந்த ஒட்டினதுக்கு அப்புறம் எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல்ல இந்த ரைபோசோம் ஒட்டினதுக்கு அப்புறம் இந்த அமினோ அமிலங்கள் இருக்குல்ல, இந்த அமினோ அமிலங்களை சக் பண்ணி இழுக்க ஆரம்பிக்கும். செல்ல இருந்து அங்கங்க இருந்து அங்க இழுக்க ஆரம்பிக்கும். சரியா? அந்த அமினோ அமிலங்கள் போய் அங்க எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல்ல போய் டக்குன்னு ஒட்டும். இப்ப இந்த ரைபோசோம் என்ன செய்யும்னா, அமினோ அமிலங்கள் ஒரு சைடு இழுக்கும், ஒரு சைடு இழுத்து, நிறைய அமினோ அமிலங்களை ஒரு சைடு இழுத்து. சரியா? ஒவ்வொரு அமினோ அமிலங்களையும் ஏன்னா இப்ப நிறைய இப்படி இருக்குன்னா, அதை இப்படி ஒரு ஷேப்ல உருவாச்சுன்னா இது ஒரு வகையான புரோட்டீன், அது இப்படி ஒரு ஷேப்ல உருவாச்சுன்னா இது இன்னொரு வகையான புரோட்டீன். அமினோ அமிலங்கள் மூலமா அது வந்து இப்படி ஒரு ஷேப்ல உருவாச்சுன்னா அது வேற விதமான புரோட்டீன். பல்வேறு புரோட்டீன்களை உருவாக்கி நம்ம உடம்பை எப்பவுமே ஆற்றலோட வச்சுக்கும். அப்ப உடம்புல நிறைய புரோட்டீன்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஷேப்பும் முக்கியம். கரெக்டா இந்த ஷேப்ல அமினோ அமிலங்கள் அப்படியே உருவானா மட்டும்தான் ஒரு புரோட்டீன் சரியா உருவாதுன்னு அர்த்தம். சரியா புரோட்டீன் உருவானதான் நம்ம உடம்பு ஃபுல்லா எனர்ஜி ஆகுதுன்னு அர்த்தம்.
புரோட்டீன் ஏதாவது சரியா உருவாகாம ஷேப் மாறுச்சு அப்படின்னா நோய்கள் வர ஆரம்பிக்கணும் அர்த்தம். சரியா? அங்க கொலாப்ஸ் ஆயிடும், பாடியே செல்லே கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப புரோட்டீன் சரியான ஷேப்ல உற்பத்தி ஆகணும், சரியான ஷேப்ல உருவாகணும் அமினோ அமிலங்கள் மூலமாக. அதை ரைபோசோம் சரியா செய்யணும். அப்ப எந்த ஷேப்ல உருவானோ, எந்த ஷேப்ல கரெக்டா அமினோ அமிலங்களை இப்படி அமைச்சா எந்த மாதிரி ஷேப் புரோட்டீன் உருவாகி அது உடம்பு ஃபுல்லா பயணிக்கும், உடம்பு ஃபுல்லா அது உற்பத்தி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உதவுறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்என்ஏ. ஆர்என்ஏ என்ன செய்யும்னா, ரைபோசோம் ஒரு சைடுல வந்து அமினோ அமிலங்களை இழுத்து புரோட்டீனை உற்பத்தி செய்தா, இந்த சைடு ஆர்என்ஏ என்ன செய்யும்னா அந்த 4 இழு இப்படி உருவாக்கு, இந்த 10 இழு இப்படி உருவாக்கு, அந்த 7 இழு, அந்த 7 அமினோ அமிலத்தை இழு இப்படி உருவாக்குன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கும். அப்ப ரைபோசோமோட ஐடியா மணி யாருன்னா ஆர்என்ஏ. ஆர்என்ஏட தாய் யாரு? டிஎன்ஏ. அப்ப டிஎன்ஏ தான் ப்ளூ பிரிண்ட். அது சொல்ல ஆர்என்ஏ சொல்ல ரைபோசோம் அங்க அது ரைபோசோம் இருக்கு அது அந்த அமினோ அமிலத்தை இழு, இந்த புரோட்டீன் உருவாக்கு, இந்த இதை உருவாக்கு, இந்த இதை உருவாக்கு அப்படின்னு கரெக்டான ஷேப்ல உருவாக்க வைக்கிறதே இந்த ஆர்என்ஏ தான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த இதை எடுங்க, ஸ்டாப்லர் எடுங்க. இப்ப இதான் ஸ்டாப்லர், நாங்க இன்ஸ்டியூட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாப்லர். சரியா? இதை தூங்க. இது ஒரு த்ரெட். ஏன்னா இப்ப இதான் வந்து ரைபோசோம், இப்ப இதான் வந்து அமினோ அமிலங்கள். அப்படியே இங்க இருந்து அப்படியே வரிசையா ரைபோசோம்குள்ள வரும், வரிசையா லைனா வரும், ஒவ்வொரு காம்பவுண்டா வரும் உள்ள. சரியா? இது ரைபோசோம். இதா இது உள்ள வர சஜக் இப்ப ஒரு புரோட்டீன் உருவாயிச்சு. சரியா? அப்புறம் இன்னொன்னு திரும்ப உள்ள வர அடுத்த அமினோ அமிலங்கள் செட்டு உள்ள வர சஜக் இப்ப இது இன்னொரு புரோட்டீன் உருவாயிச்சு. சரியா? புரியுதா இல்லையா? அப்ப சஜக் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு லஜக் மஜக் சஜக் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டே இருக்கும். கரெக்டா இந்த ஷேப், இந்த சைடு இது வருதுன்னா இந்த சைடு ஆர்என்ஏ ஐடியா கொடுத்துட்டே இருக்கும், அந்த அதாவது இதே இல்லைன்ட்டு. அப்ப புரோட்டீன் உருவாயிச்சா, ஆர்என்ஏ ஐடியா கொடுத்துருச்சா, ரைபோசோம் எண்டோபிளாஸ்மிக் வலைபிள்ல ஒட்டி அந்த வேலையை பார்த்துருச்சா, அமினோ அமிலங்கள் புரோட்டீனா உருவாயிச்சா, உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இது எல்லாம் இது ஃபேக்டரியில தானே நடக்கும். பொருள் உற்பத்தி செய்வதற்கு இந்த மாதிரி ஐடியா மணி உள்ள இருப்பாங்களே, இந்த எல்லாம் நடக்கிறப்ப ஃபேக்டரிக்கு பவர் சப்ளை தேவையில்ல. இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன எப்படி இதெல்லாம் வெளில வருதுங்கிறேன், இதெல்லாம் டக்குன்னு வெளியில வருதுங்கிறேன், எப்படி வரும்? அது என்ன எப்படி பயணிக்குதுல, எப்படி எனர்ஜி வேணும்ல அதுக்கு. அங்கதான் மைட்டோகாண்ட்ரியா வேலை செய்யுது. செல்ல வந்து மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று இருக்கு, இதான் வந்து அந்த எனர்ஜி கொடுக்குது. இது எல்லாம் சரியா வேலை செய்யறதுக்கு ரைபோசோம் சச்சக்னு பண்றதுக்கும், ஆர்என்ஏ ஐடியா கொடுக்கறதுக்கும், அமினோ அமிலங்கள் ஒட்டிக்கிறதுக்கும், புரோட்டீன் உருவாக்குறதுக்கும் எனர்ஜி வேணும்ல, பவர் வேணும்ல. அந்த பவரை கொடுக்கறத பவர் சப்ளை தான் மைட்டோகாண்ட்ரியா. அதனால தான் ஆற்றல் மையம் வாங்க மைட்டோகாண்ட்ரியாவை, செல்லோட ஆற்றல் மையம், பவர் ஹவுஸுங்க வாங்க. மைட்டோகாண்ட்ரியா வந்து என்ன எனர்ஜியை கொடுக்கும்? அதான் தாவரத்தில் பார்த்தோம்ல அடினோ ட்ரைபாசேட், அதேதான் ஏடிபி உற்பத்தி செய்யும், அந்த எனர்ஜியை கொடுக்கும். எனர்ஜின்னு சொல்லக்கூடாது, ஏடிபின்னு சொல்லலாம். மைட்டோகாண்ட்ரியா ஏடிபி உற்பத்தி செய்வது மைட்டோகாண்ட்ரியா. சரி சார், ஃபேக்டரியை குப்பை அகற்றுறதுக்கு குப்பை தொட்டி இருக்குமே, அது இப்ப இது இந்த ப்ராசஸ் சஜக் உருவாரப்ப சில அமினோ அமிலங்கள்லாம் குப்பையா மாறிடுமே, தேவையில்லாத வெளில நவுத்து விட்டுரும்ல, அந்த குப்பையெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஏஜென்ட் எல்லாம் உள்ள குப்பை தொட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா குப்பை தொட்டி இருக்கு. லைசோசோம்ஸ்னு பேரு, சின்னதா இருக்கும். லைசோசோம்ஸோட வேலையை என்னன்னா அந்த எல்லா குப்பைகளையும் தானே சாப்பிட்டு தானே வந்து அழித்துக் கொள்வது. சூசைடல் பேகுங்குவாங்க, தற்கொலை பையுங்குவாங்க லைசோசோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா பவர் சப்ளைங்க. எண்டோபிளாஸ்மிக் வலைமண்டல் வந்து அங்கதாங்க நடக்குது, வேலையே அங்கதாங்க நடக்குது. ஃபேக்டரியோட மெயின் இடமே அங்கதாங்க. ரைபோசோம் சஜக்குங்க, அமினோ அமிலங்களை இழுக்குதுங்க, புரோட்டீன் உருவாதுங்க, ஆர்என்ஏ ஐடியா கொடுக்குங்க, ஐடியா பண்ணிங்க. சரி சார், எல்லா புரோட்டீனும் உருவாயிச்சு. செல்ல இருந்து வெளில ஏற்றுமதி செய்வது யார் சார்? எக்ஸ்போர்ட்டர் யார் சார்? லாரியில வச்சு வெளில அனுப்புறது யார் சார்னா கோல்கி உறுப்புகள் அங்கங்க இருக்கும். சரியா? கோல்கி உறுப்புகள், இந்த கோல்கி உறுப்புகள் தான் எல்லா புரோட்டீனையும் செல்ல இருந்து வெளியில ஏத்தும். சோ கோல்கி உறுப்புகள் எக்ஸ்போர்ட்டர், லைசோசோம் குப்பை தொட்டி, சூசைடல் பேக் தற்கொலை பை, மைட்டோகாண்ட்ரியா பவர் சப்ளை, எண்டோபிளாஸ்மிக் வலைபிடல் அந்த செய்யற இடமே ஃபேக்டரி அங்கதான் இருக்கு. நியூக்ளியோலஸ், ரைபோசோமும் ஆர்என்ஏ வெளியில வரக்கூடிய இடம். மொத்த செல்லு உயிரிலும் முடிஞ்சு. சரியோ? இந்த மைட்டோகாண்ட்ரியா எண்ணிக்கை வந்து செல்லுக்கு எந்த அளவுக்கு அதிகமா எனர்ஜி தேவைங்கிறத வச்சு மாறும். எடுத்துக்காட்டுக்கு ஹார்ட் செல்ஸ் இருக்குன்னு வைங்க, இதய செல்கள், இதயம் துடிச்சிட்டே இருக்கும். அப்ப இதய செல்லுக்கு வேலை அதிகமா புரோட்டீன் உற்பத்தி செய்யணும், அதிகமா வேலை பார்க்கணும். அப்ப இதய செல்கள்ல 5000க்கு மேல மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். நீங்க சும்மா நினைக்காதீங்க, ஏதோ சும்மா 4 வரைஞ்சிருக்கேன். ஒரு செல்ல 5000 மைட்டோகாண்ட்ரியா, செல்லே சின்னது, அதுல 5000 மைட்டோகாண்ட்ரியா உள்ள இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஏன்னா அதிகமான வேலை இதயம் செய்யுதுல்ல. சோ அப்ப செல் உயிரியல்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். சரியா? இப்ப இங்க வாங்க, இந்த சைட்டோபிளாசம் சொன்னேன்ல, அது சைட்டோபிளாசத்தின் நியூக்ளியஸும் சேர்த்து, அதாவது இது மொத்தமாவே சேர்த்து புரோட்டோபிளாசம் சொல்லுவாங்க பயாலஜிஸ்ட், சயின்டிஸ்ட். புரோட்டோபிளாசம் சொல்லுவாங்க. சரியா? சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் சேர்த்து புரோட்டோபிளாசம், ரெண்டுமே கரெக்ட் தான். அப்ப ரெண்டுமே ஆன்சர் கரெக்ட் தான், பாத்துங்க. சரியா? செல்களின் மைட்டோகாண்ட்ரியா கொடுத்து எவை சரியானவை? இனிமேட்டு இருக்கக்கூடிய क्वेश्चनலாம் நீங்களே அடிக்கலாம். சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரீவியஸ் क्वेश्चन மாதிரியே
பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் கரெக்டா? அதான பவர் ஹவுஸ். ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணது கரெக்டா? ஆல் செல்ஸ் ஹேவ் சிமிலர் நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. அனைத்து செல்களும் மைட்டோகாண்ட்ரியா எண்ணிக்கை சமமாக இருக்கும். அப்படியா? இல்லையே, தப்பு. ஹார்ட்டுக்கு அதிகமா இருக்கும், வேற எதுக்காக கம்மியா இருக்குமே. மைட்டோகாண்ட்ரியா எண்ணிக்கை எதை பொறுத்து? செல்லின் வேலையை பொறுத்து. சரியா? அப்ப ஆன்சர் 1,2 தான் ஆன்சர். 1,2 தான் ஆன்சர். பாத்துறோமா? அது டக் டக் இப்ப பாருங்க, அவ்வளவுதான். செல் வழியில எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க அடிச்சு விட்டுருவீங்க. டைரக்ட் இன்டைரக்ட். கீழ்கண்டவையில் புரதங்கள் மற்றும் லிப்பிடுகளை ஏற்றுமதி செய்யும் உறுப்பு எது? கோல்கி உறுப்புகள். புரதங்கள் மட்டும் இல்ல, உள்ள லிப்பிடுகள்னு ஒண்ணு உள்ள செல்லுக்குள்ள சுத்திட்டு இருக்கும், அதையும் ஏற்றுமதி, அதுவும் வந்து எனர்ஜி தான், ஆற்றல் தான். லிப்பிடுகளும் புரதங்களையும் ஏற்றுமதி செய்யும் வேலையை வந்து கோல்கி உறுப்புகள் வேலை செய்யும். சரியா? லிப்பிடுகள் ஒரு பை ப்ராடக்ட், ஸ்மால் ஏஜென்ட் தான். சரியா? which are the following is called suicidal bag? செல்களின் தற்கொலை பை என்று அழைக்கப்படுவது எது? லைசோசோம்கள். லைசோசோம்கள். டக்கு டக்கு டக்கு, அவ்வளவுதான். டக்கு டக்கு டக்கு. which are the following are present in prokaryotic cell? கீழ்கண்டவையில் prokaryotic cell. டைம் கீழ்கண்ட இந்த கொஸ்டினோட முடிச்சிடுறேன். சரியா? அடுத்து நிறைய வச்சிருக்கேன், அடுத்த பாட்டில் வைப்போம். என்ன 45 நிமிஷம் கரெக்டா இருக்கும். நீங்க மற்றதும் படிக்கணும்ல, அதுக்காக சொல்றேன். சரியா? கீழ்கண்டவையில் ப்ரோகாரியோட்டிக் செல்களின் இருப்பவை யாவை? which are the following are present in prokaryotic? சார் ப்ரோகாரியோட்டிக் செல்கள்னா என்னன்னு சொல்லவே இல்லையே சார். ஒண்ணு இல்ல சார், கவனிங்க. ஒண்ணு இல்ல சார், இந்த உலகம் தோன்றுச்சுல சார், உலகம் தோன்றுச்சுல, உலகம் தோன்றியோன்னா முதல் உயிரினம் என்ன சார்? உலகம் தோன்றிச்சு, முதல் உயிரினம் என்ன? மனுஷனா? இல்லையே, பாக்டீரியான்னு ஒரு உயிரினம். பாக்டீரியா. வேற என்ன சார்? ஆர்கியா. இந்த 2 உயிரினம் தான் ஆரம்பத்தில் வாழ்ந்துச்சு பூமி தோன்றப்ப. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்களும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல்களும் வேற வேற மாதிரி இருக்கும். நம்மள்ட்ட இருக்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷனா இருக்கும். ஆனா இவங்கள்ட்ட இருக்கிறது சும்மா இப்படி ஒரு செல், ஒரு பாக்டீரியா செல், சும்மா ஒரு செல்லுன்னு இருக்கும். உள்ள வந்து மைட்டோகாண்ட்ரியாலாம் இருக்காது, இந்த லைசோசோம்லாம் இருக்காது, இந்த கோல்கி உறுப்புகள்லாம் இருக்காது, அணுக்கருவே இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது இவங்கள்ட்டலாம் ஆரம்பத்துல. ஏன்னா சும்மா ஃபிளஜெல்லான்னு சொல்லிட்டு ஒரு வால் மாதிரி இருக்கும், அது நம்மள்ட்ட இருக்காது, அவங்கள்ட்ட இருக்கும். மற்றபடி உள்ள அணுக்கருலாம் இருக்காது. சார் டிஎன்ஏ மட்டும் இருக்கும், அது எல்லாத்துக்கும் கண்டிப்பா தேவை. டிஎன்ஏ மட்டும் உள்ள இருக்கும், மற்றபடி வேற எதுவுமே இருக்காது. இது பேர் ப்ரோகாரியோட்டிக் செல்கள்னு சொல்லுவாங்க. நம்மள்ட்ட அது உலகம் தோன்றி ஃபர்ஸ்ட் உயிரினம், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஆயிடுச்சுல, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சுல, அதனால ப்ரோகாரியோட்டிக் செல்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல்களை எக்ஸ்பிளைன் பண்ணல, அது பேர் யூகேரியோட்டிக் செல்கள்னு சொல்லுவாங்க. அது மாடர்ன் வெர்ஷன், வெர்ஷன் 2.0 ரீலோடட். சரியா? இது அட்வான்ஸ் வெர்ஷன். இது பழைய வெர்ஷனு, ஓல்டு வெர்ஷனு, இது நியூ வெர்ஷனு. பழைய ஆர்டிகல் மாதிரி, இது வந்து மிக்சி மாதிரி, ஏன்னா கிரைண்டர் மாதிரி, ஏன்னா அட்வான்ஸ்டு. ஓகேவா? பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு. சரி, இதுக்கு பேர் யூகேரியோட்டிக் செல்கள்னு சொல்லுவாங்க. அது நம்மள்ட்ட கூடிய செல்கள் பேர் யூகேரியோட்டிக் செல்கள். யூகேரியோட்டிக். அப்ப செல்ல ரெண்டா பிரிக்கலாம், ப்ரோகாரியோட்டிக், யூகேரியோட்டிக். ப்ரோகாரியோட்டிக்ங்கிறது ஓல்டு வெர்ஷனு, பாக்டீரியா ஆர்கியால இன்னைக்கு டேட்டுக்கும் இருக்கு. யூகேரியோட்டிக்ங்கிறது அட்வான்ஸ் வெர்ஷன் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரியா? லாஸ்டா ஒரே பிக்சர் காட்டிட்டு உங்களுக்கு நிப்பாட்டிடுறேன். இதான் யூகேரியோட்டிக் ப்ரோகாரியோட்டிக் வித்தியாசம். இங்க பாருங்க, சைட்டோபிளாசம் ரெண்டுலுமே இருக்குங்க, ரெண்டுலுமே சைட்டோபிளாசம் இருக்கு. ரைபோசோம்கள் ரெண்டுலுமே இருக்கு, அந்த புரோட்டீனை உற்பத்தி செய்யக்கூடிய ரைபோசோம் இருக்கு, இதுலயும் இருக்கு, அதுலயும் இருக்கு. சரியா? அதனால சின்னதா இருக்கும், அதுல பெருசா இருக்கும். செல் மெம்பரேன். சரியா? செல் தசைன்னு சொல்லுவாங்க. செல் மெம்பரேன்னா சுத்தி இருக்கக்கூடிய அந்த இது, செல் வாலுக்கு வெளியில உள்ளேயே செல் மெம்பரேன் இருக்கும், அதை பார்ப்போம். சரியா? இது மூணுமே வந்து எங்க இருக்கும் அப்படின்னா யூகேரியோட்டிக் செல்லையும் இருக்கும், ப்ரோகாரியோட்டிக் செல்லையும் இருக்கும். எது இருக்காது? அணுக்கரு இருக்காது, நியூக்ளியஸ் இதுல இருக்காது. ஸோ நியூக்ளியஸ் இருக்காது, மைட்டோகாண்ட்ரியா இருக்காது, லைசோசோம்ஸ் இருக்காது, கோல்கி உறுப்புகள் இருக்காது. என்ன? செல் வால் இருக்கும், செல் சுவர் ரெண்டுக்குமே இருக்கும். சரியா? செல் சுவர் இருக்கும், ரெண்டுமே டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏ இருக்கும், செல் வால் இருக்கும். இந்த 1 2 3 அந்த 5 இருக்கும், இந்த 4 இருக்காது. அப்படியே பார்த்துங்க, அப்படியே பார்த்துங்க. சரியா? நான் சொன்னல அங்க இருக்கு பாருங்க. சரியா? ஃபிளஜெல்லான்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும் ப்ரோகாரியோட்டிக் செல்கள்ல. சரியா? இதை பார்த்துட்டு இப்போ இந்த கொஸ்டின் வாங்க. கீழ்கண்டவையில் ப்ரோகாரியோட்டிக் செல்கள் இருப்பவை எவை? அடிச்சிருவோமா? ரைபோசோம் இருக்கும்ல, ரைபோசோம் இருக்கும். சைட்டோபிளாசம் இருக்குமா? இருக்கும். நியூக்ளியஸ் இருக்காது, லைசோசோம் இருக்காது. டிஎன்ஏ இருக்குமா? இருக்கும். ஸோ 1 2 5 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 1 2 5னா என்னது? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல். ஒரு 14 கொஸ்டின், டாப் 14 கொஸ்டின், 45 நிமிஷம் பார்த்துருக்கோம். மைண்ட் செட் ஆகிட்டோம், பல்வேறு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா? இது ஆப்லையும் இருக்கும், யூடியூப்ல இந்த வீடியோ இது பண்ணுவோம். ஸோ ஓகே, மொத்தமாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸில் கவனிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பயாலஜிங்கிறது இவ்வளோதான் சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சரியா? இன்னொரு கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.